ஹாய் டிஎஸ், நான் உங்கள் கேர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்கள் வீட்டில் 2 பேரன் ஆத்தாவுக்கு. அப்புறம் அங்கே எங்கள் அத்தை வீட்டில் 2, சின்னத்தை வீட்டில் 3, 5, 7. அப்புறம் அந்த மூத்த குடி எங்கள் அப்பாவுக்கு கல்யாணமாக இருக்க முன்னாடியே அவர் அந்த ஆத்தா இறந்து போச்சல, அதுக்கு 2 புள்ள. அங்கே 2, 4 பேர். இவ்வளோ பேர் இருந்தோம்னா என் மேலே தான் உயிராக இருக்கும், பைத்தியமாக இருக்கும். எனக்கு அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி என்னால் வந்து அது அது எப்படின்னா, நம்மலாம் வந்து கொலையே பண்ணிட்டு போனாலும் காப்பாற்றோம்னா இந்த நேச்சர் அங்கேருந்து வந்தது தானா என்ன. நம்ம தப்பை ரியலைஸ் பண்ணிடுவோம்னா தட் இஸ் பனிஷ் பண்ணி தான். நான் அதனால தான் வந்து பனிஷ் பண்ணி தான் ஒருத்தரை திருத்தணும்னு அவசியம் இல்லைண்ணா. தப்பு பண்ணுறவங்களுக்கு அன்பை கொடுத்தாலே அவன் திருந்திடுவான். நான் தப்பு பண்ணிட்டு போனால் கூட எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அப்படி நிற்கும். ஒரு ஊரே நிற்கிற மாதிரி இருக்கும். ஆத்தா மட்டும் கூட இருக்கும் போதெல்லாம் அந்த ஊரே என் கூட இருக்கிற மாதிரி அப்படி சப்போர்ட்டு. ஏன்னா அது வந்து இன்னும் பெட்டர் பீப்புள் ஹேண்ட்லிங். என்னோடவெல்லாம் அவங்களுக்கு இன்னும் நிறைய திறமை. அந்த பணம் கொடுக்குமல்ல, நான் அந்த கீழே வேலை செய்கிறவங்க, அப்புறம் அந்த கருப்பான ஒரு லேடி, அந்த அந்த கீழ் ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, அதெல்லாம் ஒன்றுமே இருக்காதுண்ணா. எல்லாத்துக்கும் சோறு போடும், எல்லாத்து வீட்டில் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு போவாங்க, எல்லாத்தோட ஒன்றா இருக்கும், எல்லாத்துக்கும் காசை கொடுக்கும், எல்லாத்தோட சினிமாவுக்கு போகும், எல்லோரும் வந்து கொஞ்சம் நியாயம் கேட்பாங்க. அது வாய் பேசும்ண்ணா, பயங்கரமாக வாய் பேசும். எனக்கு அதெல்லாம் அது எப்போவுமே சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கும் வாய் வரல. எங்கள் அப்பா வந்து கல்யாணம் ஆகி ஒரு 8 வயசு வரைக்கும் ஊமையாக இருந்தாரம்மா, வாயெல்லாம் பேச முடியாதாம்மா. அதுக்கப்புறம் நானும் வந்து கொஞ்சம் அம்மாலாம் இறந்துச்சு, அந்த விவரம் தெரிய நானும் சைலண்ட் ஆகிட்டேன். அதனால் எங்கள் அப்பா மாதிரி நானும், அப்புறம் அதுக்கப்புறம் அவரும் பேசினார். அப்புறம் அந்த ஏசெல்லாம் வந்து தான் நான் பீப்புள் லைஃப்பில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு தான் நான் பேசி பழகினேன். கொஞ்சம் கொஞ்சம் அது நாலேஜும் பேசுகிறத பேசணும்னு சும்மா வெட்டியால் எனக்கு பேச தெரியாது. ஆத்தாலாம் பயங்கர ஆர்டிகுலேட்டு, அதெல்லாம் பயங்கரமாக பேசும், என்னென்னமோ பேசும், பொன்னர் சங்கர் கதையெல்லாம் சொல்லும். அதனால் ஊர்லேயே வந்து பயங்கரமாக எல்லாம் வந்து உட்காந்து கேட்பாங்க. அந்த மாதிரி அது அப்படி தான் வச்சுருந்தது. இப்போல்லாம் பார்த்தோம்னா அந்த கருப்பானவங்கலாம் வந்து அவங்க நிறைய பேர் இந்த மாதிரிலாம் அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கும். அவ்வளோ பணத்தை கொடுக்கும், வரும், வாங்கிட்டு வரும், இதை பண்ணும், அதை பண்ணும். அப்புறம் எனக்கு உடம்பு வராமல் நான் லீனாக இருந்தேன்னா, அப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து அங்கே வேறு ஜாதியில் இருக்கிறவங்கலாம், கீழ் ஜாதியில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி பெருக்கான் அடித்து குழம்பு வச்சு கொடுங்க, அப்போ தான் உடம்பு ஒரு சின்ன கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்கண்ணா. பெருக்கானுங்கிறது எலியில் பெரிய சைஸ், உங்களுக்கு தெரியுமில்ல, டிச்சுக்குள்ளேருந்து வந்து வீட்டுக்குள்ளே வந்து கதவெல்லாம் உடச்சிட்டு வந்துடும்ண்ணா. அப்புறம் அதை பிடிச்சி இப்படி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நைட்டுக்கு வந்து அடித்து குழம்பு வச்சு எனக்கு கொடுத்துருச்சுண்ணா. எனக்கும் தெரியல, சிக்கன்னு சொல்லிச்சு நான் சாப்பிட்டேன், கோழின்னு சொல்லிச்சு நான் சாப்பிட்டேன்னா. அப்புறம் இது ஒன்று பண்ணுச்சு, சிட்டுக்குருவியெல்லாம் பிடிச்சி எல்லாம் வறுத்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுக்கும் எனக்கு அதெல்லாம். அந்த நெல்லை போட்டுனா முரத்தில் குச்சி வச்சுட்டு வந்துருக்கும், வந்துன்னா டப்புன்னு போய் அமுத்தி. ஐயோ, அது வளர்த்துனதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை, நல்லா தான் வளர்த்துச்சு. பட் என்ன பிரச்சனைனா, எங்கள் சித்தி வந்து ரொம்ப போகக்கூடாது. சாரி, சித்தின்னு சொல்கிறது இல்லை, பட் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக சொல்கிறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. அங்கே கிட்ட ஆத்தாட்ட கிட்ட போகக்கூடாது. ஏன்னா எங்கள் சித்திக்கு எங்கள் ஆத்தாவுக்கு வந்து சுத்தமாக ஒத்து வராது. அதனால் என்னை வந்து பிரிச்சிருமோ, எனக்கு சொல்லி கொடுத்து எங்கள் வீட்டில் சண்டை நிறையா வருமோ. ஏற்கனவே எங்களுக்குள்ள கோல்டு வார் இருக்கும். பட் அந்த புரியாத வயசில் அப்படி தானே இருப்போம். அன்னைக்கு இருந்த மெச்சூரிட்டி அவ்வளோதானே. இது எல்லாமே வந்து இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது இதுக்கெல்லாம் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியது இல்லைண்ணா. இது எல்லாமே அந்தந்த காலத்து நியாயங்கள் தானா அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். இது எல்லா தப்புமே அந்தந்த காலத்தில் நடந்த நியாயங்கள் தான். அப்படி தான் அன்னைக்கு இருந்த அறிவு, அவ்வளோதான். ஸோ அப்படி தான் வந்து போயிடுச்சு. பயங்கர லாஞ்சிங்காக இருந்துச்சு. கனகு 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 கனகு, அவ்வளோதான். எதாக இருந்தாலும் எனக்கு இப்போ என்ன இருந்தாலும் அவ்வளோதான், அப்படி தான் இருந்துச்சு. நாளாக நாளாக அவ்வளோ அடிக்ஷனு. அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் தெரிய வரும்போது நம்மளுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். ஐயோ, நம்ம மேலே யாருன்னா இந்த காலத்தில் அப்படி இருப்பாங்க. அதனால தான் நம்ம மேலே ட்ரூவாக இருந்த பசங்க பிள்ளைங்க மேலே நான் உயிராக இருக்கிற காரணம் இது மட்டும்தான். யார் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க? இப்போ எங்கள் பியூ அலுமினியில் கூட மனோஜ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவன் பயங்கர பொசசிவ். ஃபஸ்ட் டைம் பிள்ளை பொசசிவாக இருக்கிறது நார்மலாக நான் நிறையா பார்த்துருக்குறேன். இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறோம்ல, அவங்க பார்க்காத ஒரு ஆம்பளை இல்லை. அவங்க அவங்க ஃபேமிலியில் என்ன அதிகபட்சம் மீறி போனால் பாட்டு பாடுவானுங்க, ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அவன் வேலையை அவன் பார்ப்பான், அவன் ஃபேமிலி பார்ப்பான், போவான் வருவான், 2 பிள்ளை பெற்றுவான். இவ்வளோ தான் நார்மலாக ஒரு ஆம்பளை பண்ணுறது இல்லையா? அட்ராக்டிவ் டு கேர்ள் அப்படிங்கிறது. பட் நம்ம ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரீடு இல்லை. அதனால் நிறைய பேர்த்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவோ, அண்ணனோ, தம்பியோ, ஹஸ்பண்டோ எங்கள் யார் அப்படியெல்லாம் இல்லைங்க கேர் அப்படின்னு என்கிட்ட க்ளோஸாக வர்ற பிள்ளைகள்லாம் சொல்கிறதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் அவங்க சண்டை போட்டுக்குவாங்க, பொசிவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ நான் போய் சொல்லுவேன், நான் எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்க்குறேன், நீங்கள் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லும்போது, மனோஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற பசங்களை இப்போ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினா அவனுக்கு பிடிக்காது. அவனை மட்டும் தான் பேசணும்னு நினைப்பான். எங்கள் ஆத்தாவும் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி இந்த காலத்தில் யாருன்னா நம்ம மேலே அப்படிலாம் இருப்பாங்க? உண்மையாக இருக்கிறவங்களாம் ரொம்ப கொஞ்சம் தான்ண்ணா. அதனால் அவங்க தான் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி பீப்புளெலாம் இருக்கிறதுனால தான்
நம்ம நல்லா வந்துட்டோம்னு பண்றது இல்லையல்ல. ஒண்ணுமே இல்லாதப்ப அத லிசன் பண்ணணும்ல. இப்ப நம்மகிட்ட வந்து நீங்க கேட்கலாம், அப்புறம் ஏன் வந்து இந்த 2 வருஷமா இந்த வருஷமா தான நான் விசா வந்து கேட்டா டக்குன்னு சொல்றேன்ல, ப்ராசஸ ஃபாலோ பண்ணிட்டுன்னு சொல்றேன். அவங்க ஒண்ணும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிலாம் இல்லண்ணா. எல்லாரும் வந்து ஆஃப்ஷோர்ல ஒரு வேலை இருக்கு. அவங்கலாம் பெட்டர்மென்ட்க்கு தான் ட்ரை பண்றாங்க. இன்னும் இதோடலாம் ஒண்ணும் இல்லாம இருக்காங்க. இவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு இல்ல. 13, 14 வருஷமா பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிருச்சு. வர்றவன் பூரா இப்போ பாருங்க, இப்போ ஒருத்தனுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணவன், அவன் நியாயமா கேட்டிருந்தா புரத்தி குடுத்துருக்கலாம். நம்ம பணத்த அப்படியே தானே வச்சிருந்தோம். மிரட்டுறது, இத பண்றது, அத பண்றது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதான் சரி, நெறைய சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ டைம் கிடைக்கும்போது கேளுங்க. சரி, டேக் கேர். நான் அப்புறம் ஊருக்கு வந்துட்டு பேசுறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.